வணக்கம். இன்றைக்கு இந்திய பங்குச்சந்தையில நடந்த ஒரு பெரிய சரிவை பத்தி ஆழமா பார்க்க போறோம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இப்போ நாங்க போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல உங்க முதலீடுகளை பத்தி ஒரு விரிவான பகுப்பாய்வு செய்து ஒரு முழுமையான ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஆர்வம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரே நாள்ல சென்செக்ஸும் நிஃப்டியும் கிட்டத்தட்ட 1% சரிஞ்சு முதலீட்டாளர்களுக்கு சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம். இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது? வாங்க இத பத்தி விரிவா பேசலாம். நிச்சயமா. இது வெறும் எண்களை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, சந்தையோட மனநிலைய பாதிச்ச பல காரணிகளோட ஒரு கூட்டு விளைவுன்னு சொல்லலாம். ஒவ்வொன்னா நாம விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல அன்னைக்கு மார்க்கெட்டோட நிலைமை என்னன்னு பாத்துடலாம். முக்கிய குறியீடுகள். ஆமா, அந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். நிஃப்டி 50 241 புள்ளிகள் சரிஞ்சு 25,048ல முடிஞ்சது. கிட்டத்தட்ட -0.95%. பிஎஸ்சி சென்செக்ஸ் 769 புள்ளிகள் சரிஞ்சு 81,537ல முடிஞ்சது. அதுவும் கிட்டத்தட்ட 0.94% சரிவு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவுல சரிஞ்சிருக்கு. ஆனா இதுல பேங்க் நிஃப்டி தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. சுமார் 727 புள்ளிகள், அதாவது 1.23% சரிவு. ஆமா, பேங்கிங் செக்டார் மேல அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. மிட் கேப் பங்குகளும் தப்பல. நிஃப்டி மிட் கேப் செலக்ட் கிட்டத்தட்ட 2% விழுந்திருக்கு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சரிவு பரவலா எல்லா செக்டாரையும் பாதிச்சிருக்கு. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பேங்கிங், அப்புறம் மிட் கேப் பங்குகள். இந்த 6 லட்சம் கோடி நஷ்டங்கிறது சந்தையில ஏற்பட்ட ஒரு விதமான பீதியோட தெளிவான அறிகுறி. சரி, அப்போ இந்த மிகப்பெரிய சரிவுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் காரணங்கள் என்ன? முதல் காரணமா எல்லாரும் சொல்றது போல அதானி குரூப் பங்குகளோட வீழ்ச்சி தானா? அதுதான் அந்த தீப்பொறின்னு சொல்லலாம். அதாவது அமெரிக்காவோட SEC கௌதம் அதானி மேலையும் ஷாகர் அதானி மேலையும் ஒரு மோசடி மற்றும் $265 மில்லியன் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமா சம்மன் அனுப்ப கோர்ட் அனுமதியை கேட்ட நியூஸ், இதுதான் காரணமா? ஆமா, அந்த செய்தி வந்த உடனே அதானி பங்குகள் பயங்கரமா சரிய ஆரம்பிச்சது. ஆமா, அதானி கிரீன் எனர்ஜி கிட்டத்தட்ட 14.5% மைனஸ். ரொம்ப பெரிய வீழ்ச்சி அது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஒரு 12%, அதானி என்டர்பிரைசஸ் ஒரு 10.5%, அதானி போர்ட்ஸ் ஒரு 7.5%. லிஸ்ட் ரொம்ப பெருசு. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு குரூப் மேல ஒரு வெளிநாட்டு ரெகுலேட்டரி ஆக்ஷன் பற்றிய செய்தி நம்ம இந்திய மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். இது நேரடியா இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கையை பாதிக்குது. நம்பிக்கை போனதும் அவங்க பங்குகளை விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்கும். அப்போ இது முதல் காரணம். சரி, அடுத்ததா வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் தொடர் விற்பனை, அதாவது FII செல்லிங். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs, அந்த வியாழக்கிழமை மட்டும் 2,550 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்திருக்காங்க. இது ஜனவரி மாசத்துல அவங்க பங்குகளை விக்கிற 13வது தொடர்ச்சியான நாள்னு சொல்றாங்க. ஜனவரி 2ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. இத நாம ஒரு பெரிய படத்தோட சேர்த்து பார்க்கணும். FIIs தொடர்ந்து பணத்தை வெளியே எடுக்கிறது மார்க்கெட் மேல ஒரு நிலையான அழுத்தத்தை உருவாக்குது. இது மார்க்கெட்டோட பலவீனத்தை காட்டுது. புதுசா பணம் உள்ள வர்றது குறையும் போது மார்க்கெட் இயல்பாவே சரிய தொடங்கும். அதானி நியூஸும் அவங்க வெளியேறதுக்கு இன்னும் ஒரு காரணமா அமைஞ்சது. புரியுது. அப்போ மூணாவது காரணம் நம்ம கம்பெனிகளோட காலாண்டு முடிவுகள், அதாவது Q3 ரிசல்ட்ஸ் சரியில்லாததா? ஆமா, குறிப்பா சில பெரிய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ். ICICI பேங்க், HCL டெக்னாலஜிஸ் மாதிரியான பெரிய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆமா, ஏன்னா இந்த நிறுவனங்கள்லாம் நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரியான இண்டெக்ஸ்ல அதிக வெயிட்டேஜ் கொண்டவ. இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸ்னு சொல்லுவோம். ஓஹோ. அவங்களோட லாப வளர்ச்சி குறையும் போது ஓவரால் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் வளர்ச்சி பத்தின ஒரு கவலை இன்வெஸ்டர்ஸ்க்கு வரும். இது கூடவே சேர்ந்து வேற என்ன நடந்தது? நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு $1 இப்போ 92 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சுன்னு படிச்சேன். இது ஒரு ரெக்கார்ட் லோ தானே? ஆமா, ஒரு புதிய வரலாற்று சரிவுனே சொல்லலாம். ரூபாயோட மதிப்பு குறையும் போது நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ற பொருட்களோட விலை அதிகமாகும். உதாரணத்துக்கு கச்சா எண்ணெய் விலை அதிகமாகும். அதனால பெட்ரோல், டீசல் விலை ஏறும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களோட விலையும் அதிகமாகும். கரெக்ட். ஃப்ரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 0.8% உயர்ந்து $64.57 இருக்கு. இது பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை பத்தின கவலையா அதிகப்படுத்துது இல்லையா? கரெக்ட். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தா கம்பெனிகளோட உற்பத்தி செலவு அதிகமாகும், டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும். இதனால அவங்களோட லாபம் குறையும். அதே சமயம் உலக அளவில் இருக்கிற டென்ஷன்ஸ், அப்புறம் அமெரிக்கா இந்தியா மத்திய இருக்கிற வர்த்தக நிச்சயமற்ற தன்மையும் இன்வெஸ்டர்ஸை கொஞ்சம் எச்சரிக்கை வச்சிருக்கு. நிச்சயமா. இந்த மாதிரி சூழல்ல இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் எடுக்க தயங்குவாங்க. அவங்க பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி போவாங்க. இந்த ரெண்டு விஷயங்களுமே மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். அப்போ அடானி நியூஸ், FII செல்லிங், வீக் ரிசல்ட்ஸ், க்ரூட் ஆயில், குளோபல் டென்ஷன் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பெரிய சரிவை உண்டாக்கியிருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம்னு சொல்லுவல்ல, அந்த மாதிரி. சரி, இவ்ளோ பெரிய சரிவிலையும் சில பங்குகள் லாபம் பார்த்திருக்கே டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல. ஆமா, இதுவும் நடக்கும். ஹிந்துஸ்தான் ஜிங்க் 4.5% பிளஸ்,
டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ் ஒரு 1.5%, டெக் மஹிந்திரா ஒரு 0.8%. இதெல்லாம் எப்படி? இந்த லிஸ்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் சரிஞ்சாலும் சில குறிப்பிட்ட செக்டார்ஸ் அல்லது கம்பெனிகள் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளால சில பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்தந்த கம்பெனிக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா? ஆமா, நிறுவன சார்ந்த காரணங்களால அவை சரிவிலிருந்து தப்பிச்சது. ஆனா அன்னைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ரொம்ப வலுவா இருந்ததால சரிஞ்ச பங்குகளோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமா, டாப் லூசர்ஸ் லிஸ்ட் பார்த்தாலே தெரியுது. முதல் 4 இடமும் அதானி குரூப் பங்குகள் தான். ஆமா, அது எதிர்பார்க்கப்பட்டதுதான். 5வது இடத்துல ஜொமேட்டோ -6.23%. அப்புறம் அம்புஜா சிமெண்ட்ஸ், லோதா டெவலப்பர்ஸ்னு பெரிய லிஸ்டே இருக்கு. இதுதான் பேனிக் செல்லிங் சொல்றது. ஒரு செய்தி ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டையும் பாதிக்கும் போது நல்ல கம்பெனிகளோட பங்குகள் கூட சரியா ஆரம்பிக்கும். முதலீட்டாளர்கள் லாபத்தை புக் பண்ணுவோம், பணத்தை கையில வச்சுக்குவோம் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நாம இன்னைக்கு பார்த்ததுல இருந்து தெரிய வருது என்னன்னா, ஜனவரி 23 சரிவுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்ல, பல காரணங்கள் ஒன்னா சேர்ந்து தான் இந்த பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, ஒரு சங்கிலி தொடர் வினை மாதிரி. இந்த ஆய்வு பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா அடுத்து எந்த ஸ்டாக்கை நான் அனலைஸ் பண்ணணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் நன்றி. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப முக்கியம். இந்த கண்டென்ட் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே.